எதுவே கத்தருக்கு தெரியும், அவர் துதிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அங்கே வாழ்க்கையில பிரதானமான ஒரு குறிக்கோள் ஆண்டவர் துதிக்கணும். நல்லா அவர் நாமத்தை நம்ம என்ன செய்யணும், ஒரு வார்த்தையினாலையும் சரி, நம்முடைய செயல்களினாலையும் சரி, அவன் என்ன செய்யணும், மகிமைப்படுத்திக் கொண்டு. இன்னைக்கு சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் பாட்டினால துதிப்பேன், ஒரு ஸ்தோத்திரத்தினால் நான் மகிமைப்படுத்துவேன். நம்ம பாட்டினால என்ன செய்யும், கத்தரை துதித்தோம். ஆமென். வீடுகளிலே நம்ம என்ன செய்யணும், பாட்டினால துதிக்கணும் கத்தரை. அல்லேலூயா. சபையில துதிக்கிறதோட ஆராதிக்கிறதோட திருப்தி விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். மற்ற 6 நாள் நீ வீட்டுல போய் என்ன செய்யணும், இதே போல நல்லா துதிச்சு கத்தரை என்ன செய்யணும், பாடி ஆட. பாட்டினால துதிப்பேன். அடுத்து என்ன செய்யணும், ஒரு ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துவேன். நல்லா ஸ்தோத்திரமா ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, முன்பாக கூடாது. அல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு மாபெரும் தவறு என்ன அப்படின்னா, கர்த்தரை எவ்வளவு நம்ப பெற்றாலும் என்ன செய்து கொண்டே இருந்தாங்க, முறுமுறுப்பு ஒரு பாவம், முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. முறுமுறுப்பை முற்றிலுமா என்ன செய்யணும், ஒளிய பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையில. ஆமென். ஆமென். வரலையே. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் ஒருவருக்கும் ஒரு தீமை செய்கிறவர். சுவாசிக்கிறீங்களா? ஒருவருக்கும் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, தீமை செய்ய. தீமை வந்துருச்சு அப்படின்னா அது சத்துருவினால வந்து. அல்லேலூயா. நன்மையெல்லாம் எங்க வருகிறது, பிதாவிடத்தில் வருது. தீமை பிசாசு. அப்ப அவன் அவன் என்ன செய்யறான், வஞ்சகமாக தீமை என்ன செய்யற உள்ள கொடுக்குறான். இப்ப நம்ம வந்து விழிப்பா இருக்கணும், நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து வைக்கணும். நம்ம கொஞ்சம் விழிப்பு இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், கலையில விதைத்து. இந்த வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறதா, ஒரு மனுஷன் வந்து பகல் நல்லா விதைய விதைச்சிட்டு அவன் நித்திரை பண்ணும் போது சத்துரு வந்து அந்த விதைகளுக்கு இடையே என்ன செய்ய, அந்த கலைகளை விதைத்து விட்டு போவார். யார் வர்றா? சத்துரு. கலைகளை விதைத்தது யாரு சொல்லுங்க, சந்தேகமா? சத்துரு கத்தர் விதைக்கிறது. அப்ப நம்ம கொஞ்சம் விழிப்பு இல்லாம தூங்கும்போது ஆவிக்குரிய ஒரு விழிப்பு இருக்கணும். அதுக்காக நம்ம மாசத்துக்கு தூங்காம இருக்க முடியாது. ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கணும். சத்துருக்குள்ள நுழைந்து விடாதபடி, சத்துரு நம்மை வஞ்சித்து விடாதபடி, நம்ம ஏமாற்றி விடாதபடி ரொம்ப விழிப்பாக இருந்து அவன் கலைகளை விதைத்து விடாதபடி நம்ம எப்படி இருக்கணும், அவனுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கும். சாசுக்கு இடம் கொடுக்கூடாது. கொஞ்சம் அர்த்தம் வந்து பார்ப்போம். அல்லேலூயா. ஆகவே சொல்றோம், வாழ்க்கையில ஒரு